கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறேன். எக்லிசியா மினிஸ்ட்ரியின் வல்லமை நேரம் நிகழ்ச்சியை கிராஸ் டிவி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓசியா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம இப்படி பார்க்குறோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல் வேறு ஊன்றி நிற்பான். இஸ்ரவேல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோத்திரம். இஸ்ரவேலை கர்த்தர் சொல்லும்போது, இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவர் நேசிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேலுக்கு அவர் எப்படி இருப்பாராம்? பனியை போல் இருப்பார். அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நமக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, தாயை போல் அவர் தேற்றுகிறவராக இருக்கார், தந்தை போல் சுமக்கிறவராக இருக்கார். நம்ம போராட்டம் சோதனைகள் மத்தியில் அவர் யூத ராஜசிங்கமாக நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறாரு. பாவ பாரங்கள் சூழ்ந்து நெருக்கி வழி தெரியாமல் நம்ம திகைக்கும் போது அவர் நம்ம கூட இருந்து கலங்காத திகையாத அப்படின்னு சொல்லி நமக்கு தைரியப்படுத்துகிறாரு, நம்மளை பலப்படுத்துகிறாரு. இந்த நாளிலும் பனியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, வானத்தில் இருந்து பனி பெய்யுது, வானத்திலிருந்து மழை பெய்யும். ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த உலகத்தில் முதல்ல வானத்திலிருந்து பூமிக்கு வந்தது பனி. மூடு பனி எழும்பி பூமியை நனைத்தது. அந்த பனி பெய்த பிறகு தான் புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்தது. அதாவது முதல்ல மழை பெய்யலை. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், அவர் மழையை இன்னும் பெய்ய பண்ணவில்லை, அப்படி தான் இருக்குது. அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தோன்னா, மூடு பனி எழும்பி பூமியை நனைத்தது. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதே போல் பனி என்பது தேவன் தருகிற விசேஷமான ஆசீர்வாதத்தில் ஒன்று. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலையும் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இப்போ பனி ஆசீர்வாதத்தில் ஒரு முக்கியமான காரியமாக வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பனி என்பது ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாகவும், அவருடைய கிருபை. பனி என்பது தேவனுடைய கிருபையை நமக்கு காட்டுகிறது. எப்படியா மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மழை இளம் பயிரின் மேலே எப்படி பெய்யுதோ அதே மாதிரி வானத்திலிருந்து பனித்துளிகள் புல்லின் மேலே இறங்குவது போல என் வசனம் இறங்கும். விடியற் கால வேலையில் பார்த்தோன்னா புல் மேலெல்லாம் அப்படி துளி துளி பனித்துளியாக இருக்கும், நீர்த்துளிகள். அதை போல் அந்த பனித்துளி எப்படி இருக்கோ இந்த புல்லின் மேலே, அதே போல் என்னுடைய வசனம் இறங்கும். அந்த வசனம் இறங்கும்போது அது எப்படி அந்த வசனம் நமக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து மீட்டு கொண்டு வரப்படுறாங்க. வரும்போது அவங்க யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், அவங்க முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுக்காங்க? நாங்கள் எகிப்தில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இருந்திருப்போமே, அவங்க கையிலே நாங்கள் செத்துருப்போமே, அப்படி செத்தா கூட பரவாயில்லையே, இந்த வனாந்தரத்தில் இப்படி உங்கள் பின்னாடி சாப்பிட ஒன்றும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறது, செத்து மடிகிறதுக்கா எங்களை இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு
விடியற் காலத்தில் நான் என்ன செய்வேன், ஆகாரத்தை கொடுப்பேன். சாயங்காலத்தில் அவங்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன். நீ அவங்களுக்கு சொல்ல, அப்போ வந்து அவங்க அறிந்து கொள்வாங்க ஆண்டவர் வந்து எப்படி வழி நடத்திட்டு வர்றாரு அப்படிங்கிறத. அதே போல் விடியற் காலமானது, எல்லாம் எழும்பி வெளியே, கூடாரத்தை விட்டு எழும்பி வெளியே வந்து பார்க்குறாங்க. பனி துளியாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு வஸ்து அப்படின்னு போட்டிருக்கு வேதத்தில். அவங்க பார்க்குறாங்க, இது என்னது அப்படின்னு சொல்லி அதிசயமாக ஆச்சரியமாக அதை பார்த்து பறக்கிறாங்க. அதை பறக்கும்போது அது கொத்தமல்லி அளவாக இருந்தது. அதன் ருசி வந்து தேனிட்ட பணியாரத்தினுடைய ருசியாக இருந்தது. கர்த்தர் அதிசயமானவர். அவர் அதிசயமாய் வழி நடத்துகிற தேவன். வானத்தில் இருந்து அவர் பனியை பொழிய பண்ணி அதில் இருந்து அவங்களுக்கு வான மன்னாவினால் அப்பத்தினால் அவங்கள திருப்தியாக்குனார். அன்றன்று உள்ள தேவைக்கு அன்றன்று தகுந்த அளவு, ஒரு ஓமர்னால் அவ்வளோ அளவு தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்து அவங்க தெரியாமல் ஒளிச்சு வச்சா கூட அது கெட்டு போயிடும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா அவருடைய சமூகத்தில் அதிகாலை வேளையில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா நம்ம வந்து அவருடைய துதியை சொல்லுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஜனங்களாக இருக்கோம். அதே போல் இந்த வானம் மன்னா என்ற இந்த அப்பத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து குறைவில்லாமல் போஷித்து கர்த்தர் வழி நடத்திட்டு வந்தார். எடுத்து பார்த்தோன்னா ஏதேன் தோட்டத்தில் வந்து அதிகாலை வேளையில் கர்த்தர் வந்து உலாவுறாரு. யார் கூட உலாவினார்? அவர் சிருஷ்டித்த, அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதன் ஆதாம்கிட்ட வந்து ஆண்டவர் உறவாடுறார். காலையில் நேரத்தில் வந்து உலாவுறாரு. அப்படி உலாவும் போது கர்த்தர் வந்து அவங்கக்கிட்ட பகலின் குளிர்ச்சியான வேலையில் பேசினார், உறவாடினார். நம்மளும் அது போல் அதிகாலை நேரத்தில் கர்த்தரோட உறவாடுறவங்களா காணப்படணும். அவர் நம்மகிட்ட பேசணும். அப்படின்னா நம்ம அவரோட பேசுகிறவங்களா இருக்கணும். நம்ம அவர்கிட்ட பேசும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கார். அதிகாலை வேளையில் அவர் மெல்லிய சத்தத்தில் பேசுகிறவர். வசனத்தின் மூலமாக பேசுவார். வசனத்தை தியானிக்கிறவங்களாம் நம்ம இருக்கும்போது, அந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது அந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட ஆண்டவர் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தும் போது, அவருடைய நிறைவினால் நம்ம இருக்கும்போது அவருடைய வார்த்தைகள் நம்மளோட பேசுகிறத நம்ம உணர்வோம். அது மட்டும் இல்லை, அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் வந்து மெல்லிய சத்தத்தினால் நம்மளோட பேசுவார். ஹல்லேலூயா. ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாலையில் காணும் ஒரு 4 மணி அளவில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் சைலண்டாக ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே சைலண்டாக இருக்கும்போது கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவரே, என்னுடைய காரியம் என்ன? நான் உமக்காக நான் வந்து எப்படி பயன்படணும்? சிறு வயதில் இருந்தே என்னால் முடிஞ்ச காரியங்களை, ஓய்வு நாள் பாடசாலையாக இருக்கட்டும், வாலிபர் கூட்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் பயன்பட்டிருக்கேன். ஆனாலும் அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் என்னோட அதிகமாக இடைப்படுற நாட்கள், ஊழியத்துக்கு வந்து அழைச்சிட்டே இருக்காங்க. நான் வந்து பயந்துகிட்டே இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஆண்டவரே நான் பேதை, ஆனால் நீங்கள் தான் என்னை வழிநடத்துகிறீங்க, என்னை அழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆரோனை போல் அழைத்தால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரோட வந்து பேசுகிறேன். அந்த நாட்களில் தான் அதிகாலை வேளையில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் வந்து மெல்லிய சத்தத்தோட எக்லிஷியா என்ற ஒரு சத்தத்தை நான் வந்து கேட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அந்த
கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அதுக்கு என்ன அர்த்தம் இக்லிஷியா அப்படிங்கிறதுக்குன்னு நான் வந்து ஆண்டவர்கிட்ட திரும்ப அதை பற்றி விளக்கங்களை கேட்டு ஆராயும்போது உன்னை பிரித்தெடுத்தேன், மற்ற ஜனங்களை விட்டு உன்னை பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுக்கிறது என்பது வந்து சாதாரணமான காரியமே கிடையாது. இந்த உலக காரியங்கள்லேருந்து ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்மளை பிரித்து எடுக்கணும். தேவையில்லாத காரியங்கள்லேருந்து நம்மளை பிரித்து எடுக்கணும். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மளை பிரித்து எடுக்கணும். அப்படின்னா அழிந்து போகிற பொண்ணு வந்து அக்கினியினால் புடமிடப்படுவது போல் அழியாத நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய நீங்களும் எப்படி இருக்கணும்? எப்படி புடமிடப்படுறோம்னா உபத்திரவத்தின் குகையில் தான் புடமிடப்படும். அப்படிப்பட்டதான உபத்திரவத்தின் பாடுகள் மத்தியில் வந்து கடந்து வரும்படியாக ஒவ்வொரு நாளும் கடந்து வர்றதுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். அந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடிக்கு பலங்கொண்டு தினமனதாகிரு, உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கிதியோனோடு சொன்ன தேவன் நம்மோடும் ஒவ்வொரு நாளும் பேசுகிறவராக, நம்மளை தைரியப்படுத்துகிறவராக இருக்கார். அதிகாலை வேளையில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது நம்ம புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் அனுக்கிரகம் பண்ணுகிற தேவனாக இருக்கார். அதனால தான் தாவீது சொல்கிறாரு சங்கீதக்காரன், தேவனே நீர் என்னுடைய தேவன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மை தாகமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மா அவர் மேலே தாகமாக இருக்கணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னுடைய ஆத்மா உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்காக நம்ம கதறுறோமா? அவரை நோக்கி பார்க்குறோமா? அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நம்ம திறப்பில் நிற்கிறவங்களா இருக்கிறோமா? நம்மையும் நம்ம காப்பாற்றிக்கிடணும், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா? பிறருக்காக வந்து நம்ம நிறைவினால், நம்ம வான மன்னவனால் நம்மளை போஷிக்கிறாரு, நம்மளை திருப்தி ஆக்குகிறாரு. அந்த திருப்தியோடு நம்ம நின்று விடுகிறோமா? அல்லது பிறருக்கு வந்து நம்ம ஒரு பயனுள்ள பாத்திரமா இருக்கிறோமா? எதுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காரு? நம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவினால் நம்ம அப்படியே இருந்தது கிடையாது. பிறருக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்குறவங்களா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும். அதுக்காக அவர் வந்து யாரை வந்து சித்தம் கொண்டிருக்காரோ, யாரை பயன்படுத்த சித்தம் வச்சுருக்காரோ அவங்கள வந்து எந்த சூழ்நிலையும் அவர் வந்து விடுறதே கிடையாது. அவர் ரெண்டையில் இழுத்து அவர் பயன்படுத்துகிறாரு. யோனா தீர்க்கதரிசியை பார்த்தோன்னா அவர் வந்து அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு பயந்தார். அந்த நினிவே ஜனங்களுக்கு பயந்தார். பயந்து அவர் வந்து எங்கேயாவது போயிடலாம் மறைஞ்சி அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அவர் பயன்படுத்த சித்தம் கொண்டாருன்னா எங்கே போனாலும் விடவே மாட்டார். அவர் அழைச்சி கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அப்படிங்கிறத வந்து யோனா தீர்க்கதரிசி மூலமாக நம்ம பார்க்குறது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் அப்படி தான் செய்வார். அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகணுன்னு நினைக்கிறோமா? அவருடைய வசனத்தை வந்து பிறருக்கு அறிவிக்கிறதுக்கு இது எப்படி நம்ம அறிவிக்க முடியும்? நம்ம எப்படி பயன்பட முடியும்? பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில் நம்ம இருக்கோமே, எப்படி நம்ம இதை வந்து வசனத்தை வெளியே சொல்ல முடியும்? ஒரு கூட்ட ஜனங்களை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம இருக்கோம்னா, கர்த்தர் இந்த நாட்களில் சொல்கிறாரு, நான் உன் கூடவே இருக்கேன். நான் வந்து யாக்கோபுக்கு இஸ்ரவேலை வந்து எப்படி நான் பயன்படுத்தணும், எப்படி பனியை போல் இருந்து இஸ்ரவேலுக்கு பனியை போல் நான் இருந்து அவங்கள எப்படி நான் ஆசீர்வதித்தனோ. வானத்தின் பனி வந்து ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினால நம்ம நிரப்புவார், பிறருக்கு நம்மளை ஆசீர்வாத வாய்க்காலாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் திருப்தி ஆவான். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம தியானித்து அதன்படி நடக்கிறது மட்டுமல்ல, பிறருக்கும் நடக்கிறதுக்கு நம்ம வழிகாட்டியாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்துகிறவங்களா, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களா,
கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாவது மட்டுமல்ல, பிறரையும் ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு கிருபைகளை தந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு பணியைப் போல இருந்த தேவன் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது அவங்களுக்கு வான மன்னாவினால் அவங்களை போஷித்து திருப்திப்படுத்தின தேவன். இந்த நாளில் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறான்ப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் தாமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உடைய வார்த்தையின்படி நடந்து அதன் வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிறருக்கும் அதை ஆண்டவரே கொடுத்து மகிழக்கூடியவர்களாக நீங்கள் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் நாம மகிமைப்படட்டு கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஒவ்வொருடைய தேவைகளை என் தேவன் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எதுக்காக எந்த காரியங்களுக்காக அவங்க நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்காங்களோ, எந்த காரியங்களையும் கொடுத்து அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலையும் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம், இரக்கத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம். வியாதியிலும் வேதனையிலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்கக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொரு நீங்கள் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின எபெனேசர் இனிமேல் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா ஈரேவாக இருந்து வழிநடத்தும்படியாக உங்கள் பலத்த கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனும் பரிசுத்தமும் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.